அரக்கோணம் பக்கத்தில் அம்மனூர் என்ற ஒரு கிராமத்தில் பட்டுன்னு ஒரு அழகான சிறுமி இருந்தா. அவளோட அப்பா டங்கன் ஒரு விறகு வெட்டுற தொழிலாளி. ஒரு நாள் பள்ளி விடுமுறைன்றதுனால டங்கனோட சுட்டி பெண் பட்டுவும் தந்தையோட விறகு வெட்ட கூட போனான். ஒரு குளத்து பக்கத்தில் இருந்த அழகான ஆலமரத்தை வெட்ட டங்கன் சென்றான். ஆனால் அந்த மரத்துல பல விதமான பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அதை பார்த்த பட்டு தன் தந்தையிடம், அப்பா, அந்த மரத்தை வெட்டாதீங்கப்பா என்று கெஞ்சினாள். இருந்தாலும் தன் குடும்ப சூழ்நிலையால டங்கன் மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான். அவன் அந்த மரத்தை வெட்டும் போது அவனுடைய கோடாரி கை தவறி குளத்துல விழுந்துச்சு. சரி, அதை போய் எடுக்கலான்னு குளத்துல டங்கன் இறங்கினான். அதை பார்த்த பட்டு, கொஞ்சம் பொறுங்க அப்பா, இப்போ ஒரு தேவதை கோளாரை எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னான். அவ சொன்னபடியே ஒரு தேவதை வெளியே வந்தது. அது ஒரு தங்க கோடாரியை எடுத்து வந்தது. பழைய கதைகளில் வருவது போல சோதிக்க, இது உன்னுடைய கோடாரியா என்று கேட்டது. அதற்கு டங்கன், இல்லை, இது என்னுடைய கோடாரி இல்லை என்றான். அதை கேட்ட பட்டுவும், இது எங்களுடைய கோடாரிதான் என்று பட்டு கூறினாள். அந்த தேவதை பட்டுவை பார்த்து, குழந்தாய், ஏன் பொய் சொல்கிறாய் என கேட்டது. அதுக்கு பட்டு இந்த ஒரு பொய் சொல்றதுனால இந்த மரத்தையும் காப்பாற்றலாம், அதில் வாழற பறவைகளையும் காப்பாற்றலாம், அதனால்தான் இந்த தங்க கோடாரி எங்களுதுன்னு என்று கூறினேன். இந்த தங்க கோடாரியை நீங்கள் கொடுத்தா நாங்கள் அதில் விவசாயம் செஞ்சு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துப்போம். இந்த செல்ல பொய்களில் இருந்த பெரிய வாழ்வியல் உணர்வை உணர்ந்த தேவதை மகிழ்ந்து அந்த தங்க கோடாரியை டங்கனிடம் கொடுத்து சென்று விட்டது. பட்டுவும் சிட்டு போல மகிழ்ந்து போனாள்.